அட பாவி அறிவிருக்கா டேய், இனிமேல் எப்போ ஊர் பக்கம் போறது? எங்க அப்பா தெரிஞ்சா சாக வச்சிருவாரு. ஆமா, எங்க மட்டும் சாமி சொல்லி கோயில் கட்டி கும்பிடுவாங்க பாரு. டேய் 3 பேர் செத்தோம்டா. இல்லடா, நீங்க தானே 10 நாள் ஆகும்னு சொன்னீங்க. அதான். அறிவு இருக்கா? எப்பயும் காசு தான் திருட்டு வரும். இப்ப என்னடா நகை திருட்டு? இல்ல, நான் உண்டியிலிருந்து காசு தான் எடுக்கலான்னு போனேன். ஆனா உண்டியல் சாவி காணோம். சரின்னு சின்ன சின்ன நகையை எடுத்துட்டு இருந்தேன். அப்போ கை தெரியாம போட்டு கிரீடம் கீழே விழுந்து நசிங்கிடுச்சு. சரி, மதுரை தானே போறோம், அப்படியே சரி பண்ணி கொண்டு போயிடலான்னு டேய் பார்த்தேன். இவன் லூசால லூஸ் பண்ண நடிக்கிறானாடா. சாமி குத்தம் ஆயிட போதுரா. ஐயோ ஆத்தா, நம்மளால தட்டிக்க போதா? நம்மளாலமா? டேய் நீ தானே நகை தின்ன, நாங்களே தின்னோம். என்னடா நம்மளால? டேய் இத்தனை நாள் சும்மா தானே ஊருக்கு ஓடி வந்தோம். இப்ப திருநங்கிற பட்டத்தோட ஓடி வந்திருக்கோம்டா. இனிமே எப்ப நம்ம ஊர் பக்கம் போறது? எனக்கு ஆத்தா நினைச்சா கூட பயமா இல்லடா. உங்க அப்பா நினைச்சா தானே கொஞ்சம் பயமா இருக்கு. டேய் யோசிக்கிறதுலாம் ஒண்ணும் இல்ல. வா கோவா போலாம். டேய் என்னடா சம்மந்தம் இல்ல கோவான்ற? டேய் நான் சீரியஸா தான் சொல்றேன். இங்க பாரு, கோவா போயிட்டு ஒரு ஃபாரின்